நேம் வினோவின், கம்பெனி நேம் மதுரம் ஏஜென்சிஸ், நம்ம ஹோம் ஆட்டோமேஷன் கம்பெனி. இன்னைக்கு நம்ம ஒரு தோட்டத்துக்கு பழைய ஒரு ஃபேக்ட்ரி, ஓல்டு ஃபேக்ட்ரிக்கு இருக்குது. இது ஃபுல்லாகவே என்ன பண்ண போகிறோம்னா சோலார் கேமரா மாட்ட போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 6 சோலார் கேமரா 4G ஐஃபோகஸோடது. ஐஃபோகஸ் 4G கேமரா, டூயல் லென்ஸ் கேமரா மாட்டுறோம். இது பேனல் இருக்குது, இதில் டூயல் லென்ஸ் கேமரா, பேனல் மாட்டுற ஸ்டாண்ட் இருக்குது, அப்புறம் இந்த கிளாம்பு ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது. இதை மாட்ட போகிறோம். இப்போ 6 கேமரா மாட்டுறோம். ப்ளஸ் 2 இதுக்கு இது வந்து பவர் இல்லை இந்த இடங்களில் உள்ள எங்கேயுமே. ஸோ இதை வந்து நம்ம ஃபார்ம் ஹவுஸு, இந்த மாதிரி ஃபேக்ட்ரிஸு, ரன் ஆகிற ஃபேக்ட்ரிஸ், இல்லை மூடின ஃபேக்ட்ரிஸ் அந்த மாதிரி இருந்தால் கூட எதுக்குனாலுமே யூஸ் பண்ணலாம். ஏன்னா பொருள் எதுவும் காணாமல் போகாமல் இருக்கும். அப்போது எலக்ட்ரிக் லைன் இருக்கிற இடத்துக்கு 2 இந்த கேமரா செக்யூர் மேக்ஸில் 3 லென்ஸ் கேமரா மாட்டுறோம். ஒன்று ஆக்சுவலாக ஒன்று மாட்டி ஆன் பண்ணியிருக்கிறோம். அடுத்து இன்னொன்று மாட்ட போகிறோம். அது இந்த இருக்குது செக்யூர் ட்ரிபிள் லென்ஸ் கேமரா. இது எல்லாமே சிம் கார்டு பேஸ்டில் ஒர்க் ஆகக்கூடிய கேமரா தான். குழி தோண்டுறதுக்கு ஜேசிபி போயிட்டுருக்கு. ஜேசிபி வச்சு தான் குழி தோண்டுறாங்க. தோண்டி அதுக்கப்புறம் போல் மாட்டி ஒரு 20 அடியில் 2 இன்ச்சு பைப்பு போட்டு, ஜிஐ பைப் போட்டு கிளாம் பண்ணி இப்போ 6 சோலார் கேமரா ப்ளஸ் இது 2 மாட்ட போகிறோம். மொத்தம் 8 கேமரா மாட்டுறோம். 8 சிம் கார்டு போட்டுருக்கோம். அதாவது போஸ்ட் பெய்டில் சிம் ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி வச்சா என்ன பேமெண்ட்டோட அதோட கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு இது. ஓகே, தேங்க்யூ. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டூயல் லென்ஸ் கேமரா ஐஃபோகஸோடது மாட்டியிருக்கோம். ஒரு 7 அடி கம்பி வச்சு அது 1 இன்ச் கம்பி மாட்டி இதில் கிளாம் பண்ணிக்கணும். ரெண்டு வியூ வச்சுருக்காங்க. ஒன்று இந்த என்ட்ரன்ஸுக்கு, இன்னொரு பின்னால் ஃபுல் கவரேஜ் பாருங்கள். பின்னால் ஃபுல் கவரேஜ் கிடைக்கும். ஒரு வந்து ஃபிக்ஸடு, இன்னொன்று வந்து உங்களுக்கு ரொட்டேட் பண்ணி நம்ம பார்த்தோம்னா அதுக்கு அலாம் இருக்குது. ஹியூமன் யாரும் வந்தாங்கன்னா ஒன்று அலாம் வாய்ஸில் அலாம் கொடுக்கும். பிறகு இன்னொன்று லைட் அலாம் இருக்குது. நம்ம எப்போனாலும் செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இடத்துக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்னெல்லாம் இதுக்கு மாட்டிட்டோம்னா ஒரு 6-7 இன்ச்சு கம்பி ஜிஐ பைப் வாங்கியிருக்கோம். அது ஜிஐ பைப்பு அது 1.5 இன்ச்சில் வாங்கியிருக்கோம். ரெண்டு கிளாம்பு, இந்த கீழே இடத்துல கிளாம்பு. அது இதான் கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஒரு டூயல் லென்ஸு, ஒன்று வந்து ஃபிக்ஸடு மேலே இருக்குது, அதுக்கு மேலே சோலார் பேனல் இருக்குது. இது ஃபிக்ஸட் லென்ஸு கேமரா, இது மூவபிள் ரொட்டேட்டிங் கேமரா. இதோ ஒரு கிளாம்பில் இப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். வியூ வந்து இப்படி தெரியும். இதில் ஒரு ஃபுல் வியூ, இப்படியே வந்து இது ஒரு ஃபுல் வியூ இப்படி இருக்கும். பார்க்கலாம். ஒரு சோலார் கேமராலாம் என்னெல்லாம் வந்து பார்த்துக்கோம். 4G சோலார் கேமரா, டூயல் லென்ஸு. இப்போ இது 4G சோலார் கேமரா, டூயல் லென்ஸு, 2 லென்ஸ் கேமரா. இதில் என்னென்ன வரும்னு ஃபஸ்ட்டு பேக்கேஜில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதில் ஒரு பேனல் வருது, சோலார் பேனல் ஒன்று வருது. அதுக்கப்புறம் ஒரு கேமரா, டூயல் லென்ஸ் கேமரா, ஒன்று ஃபிக்ஸடு, ஒன்று இது ரொட்டேட்டிங் 360 ரொட்டேட் கேமரா. இதுக்குள்ளே தான் நம்ம மெமரி கார்டு அண்டு எஸ்டி கார்டு அண்ட் சிம் கார்டு போட போகிறோம். அதுக்கப்புறம் சோலார் மாட்டுறதுக்கு ஒரு ஸ்டாண்டு வரும். அந்த ஸ்டாண்டுக்குள்ளே ஸ்க்ரூ, பிறகு வால் மவுண்ட் பண்ணுறது அதுக்குள்ளே ஸ்க்ரூஸ். ஒன்று வந்து சோலார் பேனலுக்கு, ஒன்று வந்து கேமராக்கு. இது வந்து சோலார் கேமரா கிளாம்ப் வரும். இதில் சப்போஸ் இந்த இதில் 20 அடி பைப் இருக்குது. இதில் மாட்டுறதுனா இதில் மாற்றோம். இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ரிங்கை போட்டு க்ளோஸ் பண்ணுற மாதிரி வரும். வேறு அதுபோக 2 ரிங் அவங்களே கொடுத்துருக்காங்க. பெரிய ரிங்காக, நல்ல பெரிய ரிங்காக தான் இருக்குது. இப்போ நம்ம சிம் கார்டு இது போடுறோம். இந்த பைப்பு கீழே ஆடாமல் சேமருக்கு அந்த இது வச்சு வெல்டிங் வச்சுருக்கோம். அந்த இதில் தோண்டி வச்சுருக்கோம். சரி, இன்ஸ்டால் பண்ணல பார்க்கலாம். இப்போ இது செகண்ட் கேமரா மாட்டியாச்சு.
இதில் காங்கிரீட் மாதிரி போட்டு கேமரா மேலே இருக்குது. இதில் ஒரு ஃபுல் வியூ, இந்த இவ்வளோ பெரிய வியூ கிடைக்கும் போகுது. இவ்வளோ பெரிய வியூவும் இந்த ஒரே கேமராவில் கிடைக்கும். இல்லை இன்னுமே தான் நான் ஒர்க்கு போயிட்டு இப்போ இதில் வியூ இந்த இடங்கள் ஃபுல்லாக தெரியும். ஹியூமன் டிடெக்ட் ஆனால் அந்த சவுண்டு வரும். ஃபைனலாக முடிச்சாச்சு எல்லா கேமராவும். நைட்டு ஒரு 7 o'clock ஆகிட்டு நைட்டு.